கோவையில் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே அவர்களது பெயரில் ஏராளமான சிம் கார்டுகள் புழக்கத்தில் இருப்பது புதிய தலைமுறையின் பிரத்யேக கள ஆய்வில் தெரியவந்தது. இந்த சூழலில் மேலும் ஏராளமானோர் மாவட்ட துணை ஆணையரிடம் போலி சிம் கார்டுகள் புழக்கம் குறித்து புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மார்டின். வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலே அவர்களது ஆவணங்களை பயன்படுத்தி பல்வேறு சிம் கார்டுகள் வாங்கியது புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அம்பலமானது. இது தொடர்பாக அந்த பீளப்பேடு பகுதியை சார்ந்த மக்கள் இன்று கோவை மாநகர துணை ஆணையர் லட்சுமியை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளித்தார்கள். அந்த புகார் மனுவிலே தங்களது பெயரில் தங்கள் ஆவணங்களை பயன்படுத்தி இது போன்ற சிம் கார்டுகள் புழக்கத்தில் இருப்பதாகவும் இது தொடர்பாக அதனை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மீது விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அதில் வலியுறுத்தியிருந்தார்கள். அதே நேரத்திலே ஆவணங்களை சரிபார்க்காமல் எப்படி இந்த தனியார் சிம் கார்டு நிறுவனம் அவர்களுக்கு சிம் கார்டை பயன்படுத்த அனுமதி அளித்தது என்பது குறித்தும் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட துணை ஆணையர் லட்சுமி தொடர்பாக இரு தரப்பிலும், அதாவது தனியார் சிம் கார்டு நிறுவனம் மற்றும் ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மீதும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.